ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பால் கொழுக்கட்டை எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். அரிசி மாவு 1 கப் எடுத்திருக்கேன். இது வறுத்த மாவு, வறுக்காத மாவு எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். வெல்லம் 3/4 கப் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு. தேங்காய் துருவல் 1/2 கப் எடுத்திருக்கேன். அடுத்து காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு சின்ன கப்பில் எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவும் உப்பும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம அந்த சூடு தண்ணியை அதில் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இடியப்ப மாவுக்கு எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இனிமேல் அந்த துருவி வச்சுருக்க தேங்காயில் பாதியை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் அரிசி மாவு கூட. அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். தேங்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாவை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தில் ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு காய்ச்சி ஆற வச்சு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு தண்ணி நல்லா கொதிக்க காஞ்ச உடனேயும் நம்ம அந்த உருட்டி வச்சுருக்க மாவை ஒவ்வொன்றா அதில் போட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும், இல்லைன்னா மாவெல்லாம் கரைஞ்சிடும். அதே மாதிரி அந்த மாவு போட்ட உடனேயுமே நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் நல்லா குக்கான பிறகு தான் மிக்ஸ் பண்ணணும். நம்ம இப்போது மிச்சம் இருக்க அந்த தேங்காய் துருவலை அதில் சேர்த்துடலாம். இப்போ அந்த தேங்காய் துருவலும் அந்த மாவும் சேர்ந்து நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இது நல்லா வெந்த உடனேயும் நம்ம அந்த வடிகட்டி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா கொதித்து வெந்த உடனேயும் நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுருக்க அந்த பாலை அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் மிக்ஸ் பண்ண பிறகு 2 நிமிஷம் வேக வச்சு போதும். இப்போ பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஒரு பவுலில் மாற்றிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.